லாஸ்ட் கிளாஸில் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோடைய பேசிக் கான்செப்ட் தான் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசிடி அண்ட் இ சிட்டிங் இன் ஏ ரோ. ஒரு ரோவில் ஏபிசிடிஇ 5 பேர், டோட்டலாக 5 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஃபேஸிங் நார்த். ஓகே, நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இ டஸ் நாட் சிட் எண்ட். இ வந்து எண்டில் உட்காரலன்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டான்னு மென்ஷன் பண்ணலை. அப்போது காமனாக ரைட் ஹேண்டு லெஃப்ட் இந்த ரெண்டு எண்டுலையுமே இ உட்காரலை. நெக்ஸ்ட்டு ஏ சிட்ஸு செகண்ட் டு த ரைட் ஹேண்ட். ஏ வந்து ரைட் ஹேண்டுக்கு செகண்டில் உட்காந்துட்ருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்டு நம்ம வச்சாச்சு. ரைட் ஹேண்டுக்கு செகண்ட். இது ரைட் ஹேண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது, செகண்ட் இது. ரைட் ஹேண்ட்லேருந்து ரெண்டாவது இது தான். அப்போது ஏ இங்கே தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்டு இ. ஏக்கும் ஈக்கும் இடையில் சி உக்காந்துட்ருக்குன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஏவுடைய ரைட் சைடு ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அந்த ஒரு பர்சனை தவிர வேறு எந்த பர்சனும் நெக்ஸ்ட்டு போக மாட்டாங்க. அப்போது ஏக்கு லெஃப்ட் சைடு தான் இ அண்டு சி உக்காந்துட்ருப்பாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? ஏக்கும் ஈக்கும் இடையில தான். அப்போது ஏக்கும் ஈக்கும் இடையில் ஒரு பர்சன் வந்தாச்சு, சி வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டி டஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. டி வந்து ஏக்கு இமிடியேட் நெய்பர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக டி இங்கே வரக்கூடாது. சரியா? டி எங்கே வரணும்? இங்கே தான் வரணும். இப்போ டோட்டலாக 5 மெம்பர்ஸ் வந்துட்டாங்களான்னு பாருங்கள். 1 2 3 4 அண்டு 5. டோட்டலாக 5 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஹூ இஸ் த ஒன்லி நெய்பர் ஆஃப் பி. இங்கே ஹூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஏவை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அந்த இடத்துல அண்டு கொடுத்துருந்தாங்கன்னா அது டியை மென்ஷன் பண்ணதா மீனிங். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ABCDEFGH சிட்டிங் இன் எ ஸ்கொயர் டேபிள். ஸ்கொயர் டேபிளில் 8 பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. ஆல் ஆர் ஃபேஸிங் இன்சைடு. எல்லாருமே இன்சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. அதர் ஆர் சிட்டிங் இன் எ சைட் ஆஃப் த டேபிள் அண்ட் சைட்ஸில் உட்காந்துட்ருக்காங்க 4 மெம்பர்ஸ். 4 பர்சன் கார்னர் அண்ட் அதர் 4 வந்து சிட்டிங் இன் ஏ சைட் ஆஃப் த டேபிள். ஆல் ஆர் ஃபேஸிங் இன்சைடுன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாருமே இன்சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. சி சீட்ஸ் ஒன் ஆஃப் த கார்னர். சி வந்து ஒன் ஆஃப் த கார்னரில் உட்காந்துட்ருக்கு. ஏ சீட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி. ஏ வந்து சிக்கு செகண்ட் ரைட்டில் உட்காந்துட்ருக்கு. சின்ற பர்சன் இன்சைடு பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ரைட் சைடு வந்து இது தான். சரியா? ஃபர்ஸ்ட் ரைட் இது, செகண்ட் ரைட் இது. அப்போது ஏ இங்கே தான் போடணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஃபேஸஸ் ஏ. பி வந்து ஏவை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்கு. பி இங்கே தான் போடணும். டி சிட்ஸ் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் பி. டி வந்து பிக்கு தேர்டு லெஃப்டில் உட்காந்துட்ருக்கு. பிக்கு ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது. டி தேர்ட் லெஃப்டில் உட்காந்துட்ருக்கு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். ஓகேவா? அப்போ டி இங்கே தான் போடணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டி அண்ட் ஜி ஃபேஸிங் ஈச் அதர். டியும் ஜியும் ஃபேஸிங் ஈச் அதர். அப்போது டி இங்கே இருக்கனா ஜி கண்டிப்பாக இங்கே தான் வரும். அப்போ தான் ஃபேஸிங் ஈச் அதர்னு வரும். எஃப் டஸ் நாட் சிட் இமிடியட் நெய்பர் ஆஃப் சி அண்ட் டி. எஃப் வந்து சிக்கும் டிக்கும் இமிடியட் நெய்பராக வரதுன்னு சொல்கிறாங்க. டயக்ராம் பாருங்கள். ஆல்ரெடி சி பக்கத்தில் இமிடியட் நெய்பராக ஜி வந்துட்டாங்க. ஆனால் இந்த சைடு ஒரு இமிடியட் நெய்பர் பிளேஸ் இருக்குது சிக்கு. ஓகேவா? அந்த இடத்துல எஃப் வராது. அண்ட் டி பக்கத்தில் ஆல்ரெடி ஏ வந்தாச்சு. அண்ட் டியோடைய ரைட் சைடு வந்து ஒரு பிளேஸ் காலியாக இருக்குது. அந்த இடத்துலையும் எஃப் வராது. அப்போது
ரிமைண்டர் இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்குது. சரியா? அப்போ இங்கே தான் கண்டிப்பாக எஃப் வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இ சிட்ஸ் சைட் ஆஃப் த டேபிள். இ வந்து சைட்ஸ் ஆஃப் த டேபிளில் உட்காந்துட்ருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இ இங்கே தான் வரும். அவ்வளோதான். இது வந்து ஃபேஸிங் இன்சைட் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி இ அண்ட் எஃப் ஆர் சிட்டிங் இன் எ சர்க்கிள் டேபிள். ஓகே, 8 மெம்பர்ஸ் வந்து ஒரு சர்க்கிள் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க அண்ட் ஃபேஸிங் இன்சைடு. ஃபேஸிங் இன்சைடு. F and G are immediate neighbors. F-ம் G-யும் immediate neighborsனு சொல்லிட்டாங்க. F and G இப்படியும் நான் வைக்கலாம். Fக்கு ரைட் சைடும் G வரலாம், Fக்கு லெஃப்ட் சைடும் G வரலாம். ஆனால் எப்படி வச்சாலும் இம்மிடியேட் நெய்பர்ஸ் தான். ஸோ அது லெஃப்டாக ரைட்டாங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் படிங்க. ஜி சிட்ஸ் ரைட் ஆஃப் எஃப். ஓகே, அப்போது ஜி எஃப்க்கு ரைட் சைடு தான் வரும். எஃப் இங்கே இருக்குன்னா எஃப்க்கு ரைட் சைடு இது. அப்போது ஜி இங்கே மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹூ சிட்ஸ் தேர்டு லெஃப்ட் ஆஃப் ஏ. எஃப் சிட்ஸ் தேர்டு லெஃப்ட் ஆஃப் ஏ. இங்கே ஹூங்கிறது எஃப்பை தான் மென்ஷன் பண்ணுது. எஃப் வந்து ஏக்கு தேர்டு லெஃப்டில் எஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏ நான் இங்கே வச்சா எனக்கு லெஃப்ட் சைடு இது. ஆனால் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 4th பிளேஸில் வருது. அப்போது ஏ கண்டிப்பாக இங்கே வைக்க முடியாது. ஏவை இங்கே வச்சு பாருங்கள், இது ஏக்கு லெஃப்ட் சைடு 1 2 3. ஓகே, இவங்க கொடுத்த மாதிரி ஏக்கு தேர்டு லெஃப்டில் எஃப் வந்தாச்சு. டி டஸ் நாட் இமிடியேட் நெய்பர். டி வந்து இமிடியேட் நெய்பர் இல்லை. யாருக்குன்னா ஏக்கு. இமிடியேட் நெய்பர்னால் ஏக்கு பக்கத்தில் 2 பேர் இருக்காங்களா, இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர். இந்த 2 பிளேஸ்லையுமே டி வராதுன்னு சொல்லிட்டாங்க. ரிமைண்டர் இந்த பிளேஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டி அங்கே தான் வரும். அண்டு தேர்டு ரைட் ஆஃப் இ. இங்கே அண்டுங்கிறது டியை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? சப்போஸ் இங்கே ஹூன்னு கொடுத்துருந்தாங்க, அண்டுக்கு பதில் ஹூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஏவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு இங்கே அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது டியை தான் மென்ஷன் பண்ணுது. டி தேர்ட் ரைட் ஆஃப் இ. டி வந்து இக்கு தேர்ட் ரைட் இருக்குது. இங்கே நான் இ வச்சா எனக்கு இமிடியேட் நெய்பர் தான் வருவாங்க, இ அண்டு டியும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இ இங்கே வைக்கிறேன். இக்கு ரைட் சைட் இது. ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்டில் டி வந்தாச்சு. இப்போது என்ன லெட்டர் மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். பி, லெட்டர் பி மிஸ் ஆகிருக்கா? பியை பற்றி டீட்டெயில்ஸே கொடுக்கல. அண்ட் ஒரே ஒரு பிளேஸ் வந்து எம்டியாக இருக்குது. அந்த பிளேஸில் பி போட்டுடலாம். அவ்வளோதான். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏபிசிடி இ அண்ட் எஃப் ஆர் சிட்டிங் இன் ஏ ரெக்டாங்குலர். ஓகே, ரெக்டாங்குலர் டேபிளில் 6 மெம்பர்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. 2 persons சிட்டிங் ஷார்ட்டர் சைடு. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஷார்ட்டர் சைடுனா இது தானே. ஸோ 2 ஷார்ட்டர் சைடில் ஒருத்தர். 4 persons சிட்டிங் ஆன் லாங்கர் சைடு. ஃபேஸிங் இன்சைட் ஈச் சைடு 2. லாங்கர் சைடு இது தான். அண்டு ஒரு சைடும் 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஃபேஸிங் இன்சைடுன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஷார்ட்டர் சைடு உட்காந்துட்ருக்காங்க. ஃபேஸிங் அவுட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏ சீட்ஸ் ஷார்ட்டர் சைடு. ஏ வந்து ஷார்ட்டர் சைடில் உட்காந்துட்ருக்கு. அப்போ கண்டிப்பாக ஏ வந்து இந்த பிளேஸ் ஒரு இந்த பிளேஸ் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எஃப் சீட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. எஃப் வந்து ஏக்கு செகண்ட் ரைட்டில் உட்காந்துட்ருக்கு. ஏக்கு ரைட் சைடு இது. இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட். அப்போ எஃப் கண்டிப்பாக இங்கே தான் வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டி அண்ட் எஃப் ஆர் ஃபேஸிங் ஈச் அதர். டியும் எஃப்பும் ஃபேஸிங் ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. இ ஃபேஸிங் அவுட் சைடு. இ வந்து
வெளியில் பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கு. ஆல்ரெடி அவுட் சைடில் ஏ வந்தாச்சு. அப்போ ரிமைண்டர் இருக்கிறது இங்கே தான். ஸோ அங்கே தான் இ வைக்க முடியும். எஃப் அண்ட் பி ஆர் சிட்டிங் சேம் சைடு. எஃப்ஓ பிஓ சிட்டிங் சேம் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் சைடுனா அப்போ இந்த சைடு தான். பி கண்டிப்பாக இங்கே தான் வரும். ரிமைண்டர் என்ன லெட்டர் விட்டுருக்கு? சி விட்டுருக்கு. சியை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கல. அண்ட் இந்த பிளேஸ் தான் காலியாக இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே தான் சி வரும். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒர்க் அவுட் சம் பார்க்கலாம். நம்ம சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா?